ஹாய் காய்ஸ், நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் எப்படி வந்து செட்டிங்ஸ்லாம் பண்ணுறதுன்னு. இந்த வீடியோவில் அப்படியே அதை சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சைன்இன் எல்லாமே இருக்குது. என் அக்கௌண்ட்டு பழசு இருக்குது, அதை எனக்கு சைன்இன் பண்ண அப்புறமா பண்ணிக்கலாம்னு நினைட்டேன். நீங்கள் வேணால் சைன்இன் பண்ணிக்கோங்க. உங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சைன்இன் பண்ணி கூட காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துருச்சு. சைன்இன் அப்படின்னு கொடுக்கும். நீங்கள் சைன்இன் கொடுத்துட்டு உங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு க்ரியேட் கூட பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இல்லைன்னா. என்கிட்ட ஒன்று இல்லை, ஆனால் வந்து இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது. ஆனால் அதுக்கு போனோன்னா நம்மளோட இப்போ கரண்ட் வேர்ல்டு போயிடும். அதனால் நம்ம வந்து நார்மல் வேர்ல்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் க்ரியேட் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் டைம் கேட்டிங்கன்னா அடுத்து அதோட பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா சைன்இன் ஆயிரும். அடுத்து இப்போ நான் வந்து திரும்ப கேமுக்குள்ளேயே போயிடுறேன். இப்போ நான் வந்து அது சைன்இன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே கேம்ஸ் கொடுத்தோன்னா அந்த நம்ம வேர்ல்டு க்ரியேட் பண்ணதெல்லாம் இங்கே இருக்கும். இந்த வேர்ல்டு நம்மளுக்கு வேணாம். சாரி, வந்து தெரியாமல் என்டர் ஆகிட்டேன். இதுலேருந்து வெளியே போகலாம். இது வந்து இந்த வேர்ல்டு எனக்கு தேவையில்லை, சும்மா ஒரு ட்ரையலுக்கு தான் பண்ணி பார்த்தேன். அது இப்போ டிலீட் பண்ணிடலாம். கீழே வந்து டெலீட்டுன்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் டெலீட் வேர்ல்டுன்னு இருக்கும், அது டெலீட் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணுன்னு சொல்லித்தரேன். இங்கே வந்து நம்ம ப்ளே பீட்டான்னு அதை அமைக்கிட்டு ப்ளேன்னு இருக்கும். நான் வந்து பீட்டா வெர்ஷன் விளாட்றேன், அதனால் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் க்ரியேட் நியூ வேர்ல்டு அமைக்கணும். இங்கேயே க்ரியேட் நியூ வேர்ல்டு இருக்கும், அதை தொட்டுட்டு இங்கே போய்ட்டு சர்வைவல் உங்களுக்கு வேணும்னா க்ரியேட்டிவ் கூட மாற்றிக்கலாம். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு டிஃபிகல்ட்டி வந்து பீஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா ஜாம்பி எதுவுமே வராது, அச்சீவ்மெண்ட்ஸும் வராது. அதனால் நான் வந்து நார்மல், ஈஸி, நார்மல், ஹார்டு 3ல் வச்சாலுமே அச்சீவ்மெண்ட்ஸ் வரும். அடுத்து அட்வான்ஸுக்கு போயிட்டு ஃப்ளாட் வேர்ல்டு வச்சா வேர்ல்டே ஃப்ளாட்டாக இருக்கும், அப்படியே ஏற்றம் அப்படிலாம் இருக்காது. அதனால் நம்ம ஸ்டார்டிங் மேப் போட்டுக்கலாம். அதே மாதிரி போனஸ் டெஸ்ட்டும் போட்டுக்கலாம். போனஸ் டெஸ்ட் வச்சுட்டா நம்ம கொஞ்சம் ஒர்க்கிங் இது வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஷோ கோஆர்டினேட்ஸும் போட்டுக்கலாம். ஷோ கோஆர்டினேட்ஸ் போட்டோன்னா நம்ம வந்து தொடர்ந்து போக மாட்டோம். அடுத்து மல்டிப்ளேயர் போட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு மட்டும் வேணாம், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டும் விளாட்லாம், இதை நிறைய பேர் விளாட்லாம். மற்றதெல்லாம் சீட்ஸ் எல்லாம் வேண்டாம். சீட்ஸ் வச்சா அது இதுக்கு க்ரியேட்டிவ்க்கு போகிற மாதிரி ஆகிடும். ரிசோர்ஸ் பேக்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இங்கே இந்த சைடு வந்து க்ரியேட் இருக்கா, அந்த க்ரியேட்டை தொடணும். தொட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வேர்ல்டுக்குள்ளே போயிடலாம். இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. இங்கேயே நம்மளுக்கு வந்து ஒரு போனஸ் டெஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், போனஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே எல்லாமே நம்மளுக்கு முதல்ல தேவையானது இந்த பிளாங்க்கெல்லாம் அப்படியே வந்திருக்கு. அடுத்து நம்மளுக்கு என்னென்ன முதல்ல தேவையோ அதெல்லாம் இவங்களே கொடுத்துருக்காங்க. கேக்டஸு எல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போதைக்கு நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிருச்சு. இந்த செஸ்ட்டே மைண்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஏதாவது மேடு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட் இடத்துல இருந்திருந்தால் நம்மளுக்கு 4 கேண்டில் கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் மேடாக இருக்கிறதுனால ஒரே ஒரு கேண்டில் தான் கொடுத்துருக்காங்க, 2 கேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சும்மா ஏதாவது ஃப்ளாட் வேர்ல்டு இடம் இருந்துச்சுன்னா நம்ம போயிட்டு அங்கே வீடு கட்டிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏதோ ஒரு கேவ் மாதிரி இருக்குது. இங்கே நம்மளோட இது எடுத்துக்கலாம். ராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஸ்டோன் பிக்கேக்ஸ் இதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறையா ஸ்டோன் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டோன் ஆக்ஸு, ஸ்டோன் பிக்கேக்ஸு, ஸ்வாட் எல்லாமே எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் நம்ம இப்போ போயிட்டு அடுத்து நம்ம ஆடு அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். அப்படின்னா தான் பெட் செய்ய முடியும். ஸ்டோன்லாம் எடுத்துக்கலாம், இன்னும் நிறையா கூட எடுத்துக்கலாம். அடுத்து ஃபர்னேஸ் கூட செய்யணும். வீடு வந்து இந்த பார்ட்டில் கட்ட முடிஞ்சால் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் பார்ட் கூட பண்ணிடலாம். ஏறுறதுக்கு பேசலாம். எவ்வளோ இது இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 15 இருக்குது, இன்னும் 2 கூட மைண்ட் பண்ணிக்கலாம். கோல் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து கேண்டில்ஸு, லைட்டு எல்லாம், டார்ச் எல்லாம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லைட் வச்சா க்ரீப்பர்ஸ் அவ்வளோக்கும் பக்கத்தில் வராது வீட்டுக்கிட்ட.
போதும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த லேயரை மைண்ட் பண்ணிக்கலாம். மைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எங்கேயா வெளியே போகலாம். ஒரு ஃப்ளாட் இடத்து தேடணும். அங்கே கொஞ்சம் ஃப்ளாட் இடம் இருக்குது. இங்கே ஒரு கேவ் லைட்டாக கோல் கிடச்சிருச்சு. இங்கே எதுவும் ஜாம்பி இருக்கு போல். கேவ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போனா பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு இடம் கட்டிக்கலாம். அப்போனா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மைண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு டார்ச் வச்சுருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாமா? அயன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஹைட்டான கேவ் வேறு. இருங்க, ஒரு டார்ச் வச்சுக்கலாம். இருட்டாக இருக்குது. உட்டன் பிக்காக்ஸும் உடைய போகுது. நம்ம வெளியே போயிட்டு இன்னொரு கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா விச் இருக்கான் போல். சவுண்டு போடுறான். கோல் எப்பயுமே ஒரே இடத்துல தான் நிறையா கிடைக்கும். தனித்தனியாக சம்டைம்ஸ் தான் கிடைக்கும். நிறைய கோல் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். சொன்ன மாதிரி நிறையா இருக்குது ஒரே இடத்துல. எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு சின்ன பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு ஆடு நம்ம இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் வேர்ல்டில் தான் இருக்கோம். அதனால் ஆடெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆடெல்லாம் வேகமாக எடுத்துக்கலாம். அதை கொன்று அப்படின்னா தான் உள்ளெல்லாம் வச்சுக்கிட்டு ஈஸியாக பெட்டு பண்ண முடியும். போன வீடியோவில் என் சத்தம் வந்து கரெக்டாக கேட்கல. அதனால் இந்த டைம் நான் பார்த்து செய்யணும் எல்லாத்தையும். லாஸ்ட்டு கோல்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. சரி, நம்ம இன்னொன்று கூட இதை மட்டும் மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்கெலிட்டன் எல்லாமே இருக்காங்க போல் அந்த கேவுக்குள்ளே. நம்ம முதல்ல போயிட்டு ஸ்டோன் பிக்கெக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வெளியே போய்க்கலாம். பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்மளுக்கு ஒரு ஆடு கிடக்குது. அதை எடுத்துடலாம். நம்மளுக்கு ஒரு உள்ளு கிடச்சிருச்சு. இங்கே ஒரு பிளாக் ஷீப் இருக்குது. பிளாக் ஷீப் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று 3மே ஒயிட் வேணும், இல்லாட்டி 3 பிளாக் வேணும். பிளாக்கு ஒயிட்டு அப்படி இருந்தால் பண்ண முடியாது. நம்ம போய்ட்டு அடுத்த இந்த பொசிஷன் நோட் பண்ணிக்கலாம். இந்த கேவோட பொசிஷன். கேவோட பொசிஷன் இதில் இங்கே ஒரு இங்கே நிறைய கேவ்ஸ் இருக்குது. இது கிரே ஷீப்பு. இது நம்ம மைண்ட் பண்ண இடம். அங்கே ஒரு ஷீப் இருக்குது. இப்போ நம்மளுக்கு 2 கிடச்சிருச்சு. இன்னும் 1.
பக்கத்துலேயே சீயும் இருக்குது. சீ இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கப்பல் ரெடி பண்ணிட்டு போயிடலாம். ஜாம்பி வில்லேஜர்ஸ். நம்ம இந்த பிளாங்க்ஸை யூஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு ஷீப் கண்டிப்பாக ஸ்பான் ஆகிருக்கும், அதை எடுத்துக்கொண்டுலாம். இது நிறைய கேவ் இருக்குது. இந்த கேவுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கே கூட அயன்ஸ் எடுத்துடலாம். எங்கே பார்த்தாலும் கோழி தான் நிறைய இருக்குது. இதுதானே இப்போ நம்ம மைண்ட் பண்ண இடம். மோளை இப்போ இங்கே ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுன்னு வச்சுக்கலாம். இந்த கிராஃப்டிங் டேபிளுக்குள்ளே போயிட்டு ஒரே ஒரு ஆக்ஸ், எங்கேயோ பார்த்தேன் ஒரு கேவை. இந்த பக்கம் உடச்சி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு சின்ன கேவ் வந்து இன்னொரு பெரிய கேவை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் எப்பயுமே இருக்கும். சவுண்டும் கேட்குது. இல்லை, நம்ம வந்து வேறு கேவலியாக போய்க்கலாம். இந்த ஒரே கல் தான் கிடைக்கும். இதே மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். லைட் வேறு ஆயிடுச்சு. வேகமாக நம்ம ஒரு வேகமாக நம்ம ஒரு ஷீப்பை கண்டுபிடிக்கணும். ஷீப் எங்கே இருக்க? ஒரு ஜாம்பி வேறு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓனோ கிடைக்கும். அயன் ஹெல்மெட் போட்ட ஸ்கெலிட்டன்லாம் இருக்காங்க. இது பின்னாடி இந்த நம்ம பேர் என்ன குட்டி ஜாம்பி வேறு வராங்க. நம்ம வேகமாக விழுவோம். நம்ம ஒரு சின்ன கேவ் மாதிரி கிரியேட் பண்ணி இந்த கேவை அடைச்சிடலாம். சேர்த்தாங்கண்ணா போகணும். கல்லு இருக்கு. ஷீட் அப்பா மறைச்சிட்டுங்க. இப்போ இங்கே கொஞ்ச நேரம் இருக்கலாம். ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா வெளியே போய்க்கலாம். இங்கேருந்து எவ்வளோ நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் இருக்கும். இங்கே நம்மளுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்குது.
ஒரே ஒரு ஷீப் கிடச்சா போதும். ஐயோ ஸ்பைடர், ஐயோ இல்லை முடியாது. ஐயோ கேண்டில் வர போயிடுச்சு. இன்னொன்று இருக்கு வச்சுக்கலாம். இதுக்கு தான் க்ரீப்பரை பார்த்தா பயமாக இருக்குது. ஓகே இங்கே இருப்போம். எவ்வளோ இவ்வளோ இடம் வேணாம். நம்ம கீழே அப்படியே ஒரு லைன் பண்ணி போகலாமா? ஸோ முடியலையே. நம்ம ஒரு கேண்டில் செஞ்சுக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சுக்கலாம். எல்லாமே இருக்குது. ஸ்டிக்கு எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டோன்ஸ் இருக்குது. இதில் போயிட்டு கோல் நம்மக்கிட்ட இருக்குல்ல, கோல் செய்யலாமே. ஃப்ளிண்ட் கிடச்சிருக்கு கைஸ். ஷீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கு. நம்மளுக்கு ஒரு காப்பர் கிடச்சிருக்கு. இங்கே ஒரு கேண்டில் வச்சுக்கலாம். காப்பரும் அதே மாதிரி ஒரே இடத்துல நிறைய கிடைக்கும். அயனும் பார்த்தோன்னா பக்கத்துலேயே கிடைக்கும். கேவ் கிடச்சிருக்கு கைஸ். கீழே ஸ்கெலிட்டன் இருக்கான். பெரிய கேவ் தான் கைஸ், பெருசு தான். இறங்கி பார்க்கலாமான்ட்டு இருக்கேன். Skeleton idiot.
க்ரீப்பர் பைத்தியக்காரன். ரொம்ப பெரிய கேவுது. எல்லாம் இந்த க்ரீப்பர்னால தான் ஆகுறது. அப்பா யூஸ் பண்ணிட்டோம். முதல்ல போயிட்டு ஒரு ஆடை வெட்டணுமே. ஆடு 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 வேறு பண்ண மாட்டேங்குது. ஓ ஸ்பான் ஆயிடுச்சுப்பா. இன்னும் இப்போ நம்ம ஒரு பேஸ் கட்டி வச்சுருந்தோம், அதுக்குள்ளே போயிடலாம். இது ஒரு பேஸ். கையை வச்சு குட்டி உடைக்கணும், ரொம்ப டைம் ஆகுது. ஒன்றும் சரி, நம்ம வெளியே போயிட்டு ஒரே மரக்கட்டையை உடைச்சிட்டு ஒரே ஒரு உட்டன் பிக்கேக்ஸ் செஞ்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோ பார்த்திங்கன்னா மேலே ஏதோ நியூ ரெசிபின்னு வருது இல்லை கைஸ், அதுதான் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ். நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சிச்சு. ஆனால் நம்ம பெட்டு செய்கிறதுக்கு இன்னும் ஒரு பிளாங்க் வேணும், இன்னும் 2 வேணும். நம்மளுக்கு இப்போ இன்னொன்று வேணும். போதும் கைஸ். ஷிட், என்னது இப்படியாவது? மிகா இப்போ பிளாங்க்ஸ் எடுத்து வந்துடலாம். இப்போ பெட்டு செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஓ 2 தான் இருக்கும். இப்போ 1 மட்டும் செஞ்சுக்கலாம். ஸ்டோன்ஸ் உடச்சிட்டு செஞ்சுக்கலாம். இங்கே தான் இருக்குது நம்ம பேஸ். கேண்டில்ஸ் காணும். இருக்கு. தேவையில்லாமல் 2 செஞ்சுட்டோம், பரவாயில்ல. ஓ மேலேருந்து விழுந்துருச்சா?
இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை. நம்ம வேமா ஐயோ ப்ளீஸ் என்டர்மேன் பட்டன் அடிச்சிருவானே. இரு அங்கே தான் இருக்கான். அங்கிட்டு தான் திரும்பி இருக்கான். அவன் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு அடி தான் அடிச்சிருவான், நம்மளை செத்துருவோம். நம்மளோட பிளாக்கை தான் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ போக மாட்டேங்கிறானே. அவன் கண்ணை பார்த்தோன்னா அடிச்சிருவான் நம்மளை. அப்படி இல்லாட்டி அவனை டிஸ்டர்ப் பண்ணனாலும் அடிச்சிருவான். அவனை அடித்தோன்னா நம்மளுக்கு எண்டர் பிஎல் கிடைக்கும். எண்டர் பிஎலை தூக்கி போட்டோன்னு விளாட்லாம். ஓ அங்கே ஒரு ஆடு இருக்கு ப்ரோ. அவ்வளோதான் வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு வேமா பெட்டு செஞ்சிடலாம். பெட்டு செய்யறதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இது எதுக்கு வேஸ்ட்டாக இதையும் எடுத்துடலாம். கேண்டில்ஸே எடுத்துடலாம். ஏதோ ஒரு ஜாம்பி நெருப்பில் பட்டுருச்சு போல். இங்கே வெளிச்சம் இருக்குது, ஆனால் அங்கே போக வேண்டாம். ஓ இது சின்ன ஜாம்பி இல்லை பெருசு தான். இங்கே வா. வீட்டுக்காரன் இப்போ இதை நம்ம மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். இது எதுக்கு இதை எடுத்துக்கிறோம். வேறு எதாவது விட்டுட்டு வந்துருக்கோமான்னு பார்த்துடலாம். நம்ம அந்த ஃப்ளாட் பிளேஸை சூஸ் பண்ணியிருந்தோம். அங்கே போய் நம்ம வீடு கட்டிடலாம். நான் இந்த இடத்த தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது. நம்ம ஈஸியாக வீடு கட்டிக்கலாம். நம்ம வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு வீடு. மட்டை கையில் தோன்றது தான் ஈஸி. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வீடு கட்டிட்டு பேஸ்லாம் கட்டிடலாம். நான் பேஸ் ஃபுல்லாக இந்த டைம் ட்ராப்பும் பண்ணிடலாம். வீட்டை சுற்றி லாவாலாம் ஊற்றி சூப்பராக பண்ணலாம். உட்டில் பண்ணோன்னா லாவா ஊற்றுறோன்னா எரிஞ்சிடும். அதனால் நம்ம
இப்போ சும்மா நம்ம பேஸ் மட்டும் கட்டிடலாம். அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம வீடு கட்டலாம். இது வேண்டாம். நம்ம சேனலில் அப்கிரேட் ஆச்சுன்னா நல்லா பெருசாச்சுன்னா நம்ம மைக்கெல்லாம் வாங்கி நல்லா பண்ணலாம். நம்ம சேனல் பெருசாகணுன்னா நீங்கள் லைக் பண்ணணும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணணும். நம்ம நைட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், ஒரு சின்ன பேஸ் ஒன்று கட்டியாச்சு. இந்த வீடியோவில் அப்படியே இந்த ஃபுல் மட்டையும் உடச்சிட்டு வுட்டு வச்சிடலாம். இந்த எல்லா வுட்டையும் கலெக்ட் பண்ணோம். இப்போ வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு ஒரு பெட்டு செஞ்சிடலாம். தூங்கிடலாம். காலையில் பிடிச்சலாம் ஜாம்பிலாம் பற்றிட்டு எறிவாங்க. அவங்க எரிஞ்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம இதை எங்கேயா இருக்கட்டும் வரான் பாருங்களேன். கொஞ்சம் தூரம் ஓடணுன்னா அவன் செத்துருவான். இப்போ வருவான், பக்கத்தில் வருவான், செத்துருவான். செத்துட்டான். அடுத்து அங்கே ஒரு க்ரீப்பர் இருக்கான். அவனை அடிச்சடிச்சே குத்துவோம். க்ரீப்பர் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கணுமோ. நம்மளுக்கு டேமேஜ் இல்லை, ஆனால் நம்மளுக்கு கன் பவுட்ரு வேணும். கன் பவுடர் இருந்தால் டிஎன்டி செய்யலாம். இப்போ நம்ம இதெல்லாம் உடச்சிடலாம். நம்மளுக்கு நிறைய அயன் கிடச்சிருச்சுன்னா நம்ம குதிரையோட அயன் ஆர்மர் செஞ்சிட்டோம்னா குதிரையை நம்ம பெட்டாக்கிக்கலாம். அதுக்கப்புறம் டாக்ஸை டேம் பண்ணிடலாம். என்கிட்ட எலும்புக்கூடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் இல்லை. இதை விட்டுறோம், கொஞ்சம் ரூபா கழிச்சு எடுத்துக்கலாம். அதை நான் இதோட சவுண்டை குறைச்சிட்றேன், அப்படின்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும். இப்போ நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன்.
கைஸ் ஒரு வழியாக அந்த இதை பண்ணி முடிச்சாச்சு கைஸ். இப்போ அந்த க்ரீப்பர் பக்கத்தில் வர்றான், அவனை அடிச்சிடலாம். கைஸ் ஃபஸ்ட்டு என்னோட இது கன் பவுடர் கிடச்சிருச்சு கைஸ். கன் பவுடர் கஷ்டப்பட்டு கன் பவுடர் எடுத்தாச்சு கைஸ். இப்போ வந்து இந்த பெட்டு கீழே இருக்கிறத மெயின் பண்ணிட்டோன்னா பெட்டு காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். பார்த்தீங்களா காற்றுல மிதக்குதா? நல்லது கைஸ். இப்போ இதை முடிச்சாச்சு. இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.